வணக்கம். சமீபத்தில படிச்ச ஒரு கதைய நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். இது ஆப்கானிஸ்தான்ல சொல்லப்பட்ட கதை. எழுதியவர் யாருன்னு தெரியாது. ஆ இந்த கதையில 2 நபர்கள் முஸ்தஃபா, அப்துல்லா அப்படின்னு. இந்த 2 பேருமே பக்கத்து பக்கத்தில இருக்கிறாங்க. ஆனா, இந்த முஸ்தஃபா நல்ல பெரிய பணக்காரன். அப்துல்லா கொஞ்சம் ஏழ்மையானவன். கூரை வீட்ல இருக்கிறவன். தான் அப்பா குடுத்த அந்த நிலத்தில வீட்டில இருக்கிற ஒரு பையன். ஆனா, ரொம்ப நல்ல பையன். ஊர்ல எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச பையன். ரொம்ப உண்மையானவன். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் அப்துல்லா. அப்படி இருக்கும்போது இந்த அப்துல்லாவுக்கு ஒரு நாள் கனவுல ஆம் அ கூரைய பிச்சுட்டு தங்கமா கொட்டுற மாதிரி ஒரு கனவு. அப்படியே ஒரு தேவதை வந்து சொல்லுது, "உனக்கு கூரைய பிச்சுட்டு பணமா கொட்டப் போகுது. தங்க காசா விழப் போகுது" அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. இவன் எழுந்து பார்க்குறான், சிரிக்கிறான். விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி சிரிச்சுட்டே இருக்கான். ஆனா இந்த முஸ்தஃபா வந்து எப்படின்னா, இவனுக்கு இருக்கிற நல்ல பேரை பார்த்தே பொறாமையில இருக்கிறவன். பணம் எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு தானே பேரெல்லாம் போகுது அப்படின்னு அந்த பொறாமையில இருக்கக்கூடியவன் முஸ்தஃபா. இந்த அப்துல்லா தன்னுடைய வேலையை செய்ய காட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்படி போகிற வழியில் இந்த முஸ்தஃபாவோட வயலை தாண்டும்போது காலில் ஏதோ தடுக்குது. தடுத்தோன்னே என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு குடம் மாதிரி தெரியுது. கொஞ்சம் அதை தோண்டி பார்க்குறான், ஒரு பானை. அந்த பானை ஃபுல்லாக தங்க காயின் இருக்குது. இதை பார்த்த அப்துல்லா யாராக இருந்தாலும் எடுத்துக்கலான்னு தோணும்ல. அவன் நினைக்கிறான், நம்மளுக்கு கனவுல வந்துச்சே அதுதான் இதுவோ அப்படின்னு. ஆனால் இல்லை, கனவுல வந்து நம்ம கூரை வழியாக தானே கொட்டுறதா வந்தது. அப்போ இது நம்மளோட இது கிடையாது. நம்பர் 2, இது முஸ்தஃபாவோட இடத்துல இருக்குது. அப்போ நமக்கு எப்படி அது சொந்தமாகும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மூடியை ஒழுங்காக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லேசாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் அந்த சருகுகள்லாம் எடுத்து போட்டுட்டு முஸ்தஃபாட்ட வந்து சொன்னானாம், எப்பா உன்னோட இடத்துல இந்த மாதிரி ஒரு தங்க காசுள்ள ஒரு குடம் இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னானாம். என்னடா அதை இவன் எடுத்துக்காம நம்மளை எடுத்துக்க சொல்லி சொல்கிறானே, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவனுடைய இடத்துக்கு போய் அதே மாதிரி அந்த பானையை பார்க்குறான். அந்த மூடி அப்படி நகர்த்தும் போது உள்ள ஒரு பெரிய விஷ பாம்பு ஒன்று உட்காந்துருக்கு. இதை பார்த்தவன் என்ன நினச்சிட்டான், அதுதானே பார்த்தேன், இதில் பாம்பு இருக்குது, அதில் நான் கையை விடணும், நான் சாகணும்னு இந்த அப்துல்லா நினச்சிருக்கான். இருடா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பானையை உடனே அந்த மூடியை வச்சு நல்லா இருக்க மூடி வேகமாக எடுத்துகிட்டு வரான். நைட்டு நல்ல அர்த்த ராத்திரியில் கொண்டு போய், வாடா அப்துல்லா, எனக்கு எவ்வளோ துரோகத்தை செய்ய நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாவோட கூரை மேலே ஏறி கஷ்டப்பட்டு அந்த அடுப்புக்கு போகிற சிம்னி இருக்கும்ல, அது வழியாக அந்த பானையை மூடி எடுத்துகிட்டு டக்குன்னு கொட்டி விட்டான். உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்காமையே உள்ளே கொட்டி விட்டுட்டான். கொட்டி விட்டோன்னே அதுலேருந்து தங்க காசுகள் பூரா வீடு ஃபுல்லாக கொட்டிடுச்சு. இப்போது அப்துல்லா எழுந்து பார்க்குறான், தங்க காசாக இருக்குது. ஆச்சரியம் தாங்க முடியல. அவனால் மறைக்கவும் தெரியல இல்லையா. அதனால் பக்கத்தில் இருக்க தன்னுடைய நண்பன் நினைக்கிற முஸ்தஃபா கிட்ட, இந்த மாதிரி நைட்டு எனக்கு தங்க காசாக கொட்டி கிடந்துச்சுடா அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். அப்போ முஸ்தஃபா யோசிக்கிறான், அதில் பாம்பு தானே இருந்தது அப்படின்னு. இப்போ தான் அவனுக்கு புலப்படுது, இவன் லேசாக அந்த மூடியை மூடி வச்சுட்டு போன நேரத்தில் ஒரு பாம்பு வந்து அந்த பானைக்குள்ளே உட்காந்துருந்துருக்கு. அதாவது தங்க காயின் தான் இருந்திருக்கு, அது மேலாக இந்த பாம்பு வந்து உட்காந்துருக்கு. இது தெரியாமல் நம்ம ஃபுல்லாகவே பாம்புன்னு நினச்சி போய் கொட்டிட்டோமே. அப்படி இருந்தாலும் அந்த பாம்பு ஏன் அவன் வீட்டுக்குள்ளே போகலை, இப்போ பாம்பை ஊறி வேறு வழியாக போயிருக்கும் போல், காசு மட்டும் உள்ளே கிடந்திருக்கும் போலன்னு அவன் ரியலைஸ் பண்ணுறான். ஸோ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கிறது எப்படி மல்லு கட்டினாலும் கிடைக்காது. அதனால் பி ஹாப்பி வித் வாட் வி ஹேவ்.